ஒயிட் டிஸ்சார்ஜே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசியோலாஜிக்கல், ஒன்று பெத்தலாஜிக்கல். இந்த ஃபிசியோலாஜிக்கலுங்கிறது வந்து நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்றது, பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வர்றது. அப்புறம் அந்த ஓவிலேஷன், அந்த கருமுட்டை வெடிக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். இது எல்லாமே நார்மல், யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளையாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு எதுவும் இச்சிங் இல்லை, உங்களுக்கு எதுவும் பெயின் இல்லை, அதனால எதுவும் ஸ்வெல்லிங் இல்லை அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இதெல்லாம் வந்து நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் விச் கம்ஸ். எப்போ பயப்படணும்னா, இல்லை எப்போ டாக்டரை போய் பார்க்கணுன்னா, அது வந்து க்ரீன் கலராக இருக்குது, இல்லை தயிர் மாதிரி இருக்குது, ஒரு மியூகாய்ட் டிஸ்சார்ஜாக இருக்குது, அந்த ஏரியா ரெட்டாக இருக்குது, ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது. சில பேருக்கு இதனால ஃபீவர் கூட வரும். தட் இஸ் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஒயிட் டிஸ்சார்ஜ்னால இந்த பெல்விஸ் ஏரியா இன்ஃபெக்ட் ஆகி நமக்கு ஃபீவர் கூட வரும். இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக யூ ஷுட் கோ அண்ட் மீட் த டாக்டர். இப்போ தயிர் மாதிரி இருக்குது, ஒரு வெள்ளையாக இருக்குது, வாடை வருது அப்படின்னா இட் கேன் பி அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சப்போஸ் தண்ணியாக ஒரு மாதிரி கிரே கலராக இல்லை ஒரு மாதிரி க்ரீன் கலராக வருதுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது உங்கள் டாக்டர் என்ன இன்ஃபெக்ஷன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது எப்படி ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, நம்ம பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் மேக் ஷுர் தட் த டாய்லெட் இஸ் க்ளீன். அதே மாதிரி க்ளீனிங் ஹேபிட்ஸ், அங்கே நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போது நான் ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செக்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணால் போதும். எல்லா டைமையும் நம்ம ஏதாவது அந்த சோப்போ இல்லை சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டர், வார்ம் வாட்டர் இஸ் ஆர் லூக் வார்ம் வாட்டர் இஸ் ஃபைன் எனஃப் டு கீப் இட் க்ளீன்.